வணக்கம். 357, 363, 369 என்ற தொடரின் 10வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10வது உறுப்பு 11வது உறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று கூட்டுத்தொடருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பெருக்கு தொடருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ முதல்ல இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயும் அப்படின்னு ஏ அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே முதல் உறுப்பு தான். முதல் உறுப்பு என்ன அப்படின்னா 357. ஸோ அதுக்கப்புறம் பெருக்கு தொடரா கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், 363 வந்து 357 கழிச்சு பார்க்கணும். இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 6 வரும். இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 6 வரும். அப்போ இதெல்லாம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ டி ஈக்குவல் டு டின்னு செகண்ட் உறுப்பில் இருந்து ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும்? 6 வரும். அப்போ இது கூட்டுத்தொடர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இப்போ ஏ அப்படின்னா முதல் உறுப்பு, என் அப்படின்னா அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா 10வது உறுப்பு. 10 மைனஸ் 9 10 மைனஸ் 1 9ன்னு டைரெக்டாக நான் போட்டுக்கிறேன். டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்ச 6 அப்படி போடுங்க. இப்போ இது போர்ட் மாஸ் விதிப்படி பெருக்களுக்கு அப்புறம் தான் நம்ம கூட்டணும். அப்போ 357 ப்ளஸ் 54 நம்ம ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இன்னும் ஒரு 411. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பெருக்கு தொடர் பார்க்கலாம்.